வணக்கம். போதைப்பொருள் கடத்தலில் மிக முக்கியமான ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு குற்றவாளி இருக்கிறார். அவங்க மேலெல்லாம் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் தலைமறைவாக இருக்கார், தேடப்படும் குற்றவாளி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவர் தலைமறைவாக இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸோட அண்ணன், அதவர்ஜுனோட தாய்மாமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் ஒரு குடும்பத்து மேலே வச்சுட்டாங்க. போதைப்பொருள் கடத்தல் இவங்க ஏற்கனவே லாட்ரி டிக்கெட் மாபியா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இவங்க போதைப்பொருள் கடத்தலையும் ஈடுபட்டிருக்காங்க, போதைப்பொருளும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாட்ரி டிக்கெட்டை மார்ட்டின்னு அவர் மனைவி லீமா ரோஸ், இப்போ லால்குடி எம்எல்ஏ, அதே போல் அவருடைய மகன் சார்லஸ் லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து புதுச்சேரியில் எம்எல்ஏவாக இருக்கிறார். அப்புறமா மகள் டெய்ஸி, இவங்க தான் இருக்காங்க. இந்த டெய்ஸி தான் ஆதவர்ஜுனோட மனைவி. இப்போ இவங்க மேலே ஒரு வழக்கு இருக்குது. கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்குது. கிட்டத்தட்ட மொத்தம் 53 பேரில் இருக்குது. அது அந்த வழக்கில் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இந்த ஜான் பிரிட்டோ வேறு யாருமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் இருக்கிறவங்கள லீமா ரோஸ் இருக்கிறாங்க, டெய்ஸியும் இருக்கிறாங்க. அதே போல் ஜான் பிரிட்டோவும் முதல் அக்யூஸ்டாகவே சேர்க்கப்பட்டிருக்கார். அதனால இந்த வழக்குக்கும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜான் பிரிட்டோ இருக்கிறாரு, தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் பரவ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவர் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நேற்று திடீர்னு அவர் நான் தாங்க லீமா ரோஸோட அண்ணன் ஜான் பிரிட்டோ, எனக்கு அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சம்பவம்? ஜான் பிரிட்டோ, உண்மையான ஜான் பிரிட்டோ இவர் தான். ஆனால் தலைமறைவாக இருக்க ஜான் பிரிட்டோ வேற. ஆனால் இந்த வழக்கு போதைப்பொருள் கடத்தல் வழக்கம் ஜான் பிரிட்டோ வழக்கையும் எப்படி ஒரு முடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 2024 மார்ச் 5ஆம் தேதி மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு நாட்டு படகுல கிட்டத்தட்ட இலங்கைக்கு கடத்துறாங்க 99 கிலோ, 99 கிலோ, 89 கிலோ, 99 கிலோ ஒரு ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதைப்பொருள், ஒரு போதை வஸ்து, அதோட மதிப்பு 108 கோடி ரூபா. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த சமயங்களில் இன்னொரு இதுவும் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் கிட்டத்தட்ட பிரகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட 38 கிலோ பெத்தடமைன் அப்படின்னு சொல்லி ஒரு போதை வஸ்து, அதையும் பறிமுதல் செய்கிறாங்க. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 150 கோடி ரூபா. கொஞ்சம் நஞ்சமே கிடையாது, கொஞ்சம் பொருள் தான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38 கிலோவே 150 கோடி ரூபான்னா, இதை கடத்திட்டு போய் அங்கே வெளிநாட்டில் எப்படிக்கெல்லாம் விற்கிறாங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று தான் முதலமைச்சர் சிங்கப்பெண் அந்த புரட்சிப்படையெல்லாம் எடுத்தார். பெண்கள் மீதான குற்ற வழக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் போதைப்பொருள் இது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம், கஞ்சா, அபீன் அப்படி இதுன்னு ஏகப்பட்ட போதை வசதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வசதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பொருள்களை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே தான் இவங்க பெண்கள் மீதும் சரி, சிறுமிகள் மீதும் பாலியல் வழக்குகள் அதிகரிக்குது. இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நேற்று கூட பேசியிருக்காரு. அப்படி பேசினவர் போதைப்பொருள் வசத்தை கட்டுப்படுத்தணுமா வேணாமா? அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் தாவேகால ஆட்சியில் இருக்கிற அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவோட உறவினர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தால், அந்த செய்தி வதந்திங்கிறதே நேற்று தான் வருது. ஏன்னா இந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஜான் பிரிட்டோ யார், உண்மையான ஜான் பிரிட்டோ யார், அது லீமா ரோஸோட சகோதரர் யார் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு முதல் 2 இடங்களில் பிடிச்சாங்கல்ல, ஒரு போட்டில் ஒரு போதைப்பொருள், அப்புறம் ட்ரெயினில் ஒரு போதைப்பொருள் பிடிச்சாங்கல்ல. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு மே 26ஆம் தேதி போல் சென்னை, அப்புறம் ராமநாதபுரத்தில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெஸ்மிடன், ரமேஷ், ஜான்சன், பிரதாப் அப்படிங்கிறவங்கலாம் கைதாகிறாங்க. அவங்க கைதாகிறவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரே பேர் என்னென்னா ஜான் பிரிட்டோ. ஜான் பிரிட்டோக்காக நாங்கள் கடத்துகிறோம், பொருள் சேரும், ஜான் பிரிட்டோ எங்கே சேர்க்க சொல்கிறாரோ அங்கே சேர்த்துருவோம், எங்களுக்கான தொகையை நேரடியாக எங்கள்கிட்ட சேர்ந்துடும், ஹவாலா முறைப்படி எங்களுக்கு சேர்ந்துடும், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறது தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, வெளிநாட்டில் தங்கியிருக்கார், ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அவர் மூலமாக சில சிண்டிகேட் மூலமாக பணம், இது மாதிரி கடத்தல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் சேர்ந்துருது. இதுக்கும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. அவர் தாய்மாமனே ஜான் பிரிட்டோ தாய்மாமன் இந்த ஜான் பிரிட்டோ கிடையாது
அவர் வேறு ஜான் பிரிட்டோ கடத்தல்காரர் அவர். இவர் வந்து உண்மையாக லீமா ரோஸோட அண்ணன். இவருக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அமலாக்கத்துறை தேடுற ஜான் பிரிட்டோ வேறு அப்படிங்கிறது இப்போ தான் வெளியே வந்திருக்கு, செய்திகள் வெளியே வந்திருக்கு. உண்மையிலே வந்து சென்னை காவல் ஆணையத்தில் ஜான் பிரிட்டோ வந்து நேரடியாக சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. போதைப் பொருள் கடத்தல் வழக்குக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த ஜான் பிரிட்டோ வேறு, எங்களை சம்மந்தப்படுத்தி செய்திகள் போடுறாங்க, அதனால வந்து இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 நாளாக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே சாப்பிடல, எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, போதைப்பொருள் கடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் லாட்ரி டிக்கெட்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. லாட்ரி டிக்கெட்டில் வந்து ஆன்லைன் லாட்ரி, அப்புறமா லாட்ரி டிக்கெட் அனுமதிக்கப்படுற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா போலி லாட்ரி டிக்கெட் அடித்து விட்ருவாங்க. இப்போ சிக்கிம் அரசு லாட்ரி டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா போலி லாட்ரி டிக்கெட் அடித்து விட்டாங்க. இப்போ உண்மையிலே உங்களுக்கு பரிசு இந்த நம்பருக்கு விழுந்திருக்கு அப்படின்னா ஒரிஜினல் லாட்ரி டிக்கெட்டு உங்கள்கிட்ட இருக்காது, யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஒரே சீட்டுக்கு 2 பேருக்கு வந்து பரிசு விழுந்திருக்கும். யார் ஒரிஜினல் வச்சுருக்கா, யார் டூப்ளிகேட் வச்சுருக்கானே தெரியாது. அப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நிறைய மாட்டிட்டாங்க. அந்த போலி லாட்ரி டிக்கெட்டை விற்று அவங்க கைதாகக்கூடிய சூழ்நிலையில் தங்களை கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்சிங்களுக்கு வந்து தேர்தல் சமயத்தில் நிதி கொடுப்பாங்க. கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சும்மா ஒரு 5 கோடி 10 கோடியெல்லாம் கிடையாது, 1000 கோடி 2000 கோடி அப்படி தான் அவங்க நிதி கொடுக்குறதே, மார்ட்டின் குடும்பமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே பெருசாக வந்து அவங்கள வந்து கைதும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு நிதியை கொடுத்து அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கட்சிங்களுக்கு நிதி கொடுக்குறத விட நம்ம ஏன் ஒரு கட்சிக்குள்ளே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி லீமா ரோஸ் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சேர்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்தது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை இப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்காரு. லீமா ரோஸ்னால தான் கட்சி இவ்வளோ தூரம் பிளவுபட்டே போச்சு. லீமா ரோஸை கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியாது. ஏன்னா வேலுமணி, தங்கமணி இவங்களை எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு, கட்சி பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் தூக்குறாரு. ஆனால் லீமா ரோஸ் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க கட்சியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் வந்து அவங்களுக்கு மகளிர் அணி துணைச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்குறாரு. எல்லாமே துட்டு தான். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் லீமா ரோஸை கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியாது. லீமா ரோஸ் தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க கட்சியில் சேர்ந்த 3 மாதத்தில் இவங்க பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமினால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. இவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு கட்சி, இப்போ மார்ட்டின் பையன் சார்லஸ் தனியாக ஒரு கட்சி வச்சு பாண்டிச்சேரியில் அவர் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறார் அந்த சைடு. அதே போல் இங்கே ஆதவர்ஜனா தாவேகா ஆட்சி அமைச்ச பிறகு அவர் தான் எல்லா செலவும் அவர் தான் பார்த்தார். தாவேகாவுக்கு எல்லாமே செலவு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து தாவேகாவில் வந்து அவர் வச்சதான் சட்டம். முதலமைச்சர் அப்படின்னா விஜய் தான், ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் தான், ஆனால் எல்லா செயல்பாடுகளும் ஆதவர்ஜனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால தான் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் வந்தோன்னா இது லீமா ரோஸ் அண்ணன் பேரும் ஜான் பிரிட்டோ தானே. அவங்க ஏற்கனவே போலி லாட்ரி டிக்கெட்டில் வந்து அவங்க இப்போ இது இருக்குல்ல, பண மோசடி வழக்கில் இருக்குல்ல. அதே போல் அமலாக்கத்துறையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வாலா பணம் நிறைய போதைப்பொருள் இதில் வந்து நடந்திருக்குது. இப்போ வந்து இந்த அமலாக்கத்துறை பண்ண விஷயங்களில் பணப்பரிமாற்ற வழக்கில் தான் ஜான் பிரிட்டோ கைதாகிருக்காரு. போதைப்பொருள் வழக்குலையும் பணப்பரிமாற்றம் நிறைய நடந்திருக்கு. 2 ஜான் பிரிட்டோவும் வேறு தான். ஆனால் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் மட்டுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை 2 நாளாக அளிச்சிருச்சு. இதில் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இந்த ஜான் பிரிட்டோக்கும், போதைப்பொருள் கடத்தல் ஜான் பிரிட்டோக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் பதவி விலங்குன்னு சொல்லி நேற்று கூட புதிய தமிழ் கட்சி கிருஷ்ணசாமி கூட பேசியிருந்தார். காரணம் என்னென்னா துறைமுகம் உள்ள ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாடில் இருக்குது. போதைப்பொருளை ரொம்ப சுலபமாக கடத்துவாங்க. அதே போல் நேற்று முதலமைச்சர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். போதைப்பொருளை ஒழிச்சாதான் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்க முடியும். போதைப்பொருளை ஒழிக்கணும், அதில் நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னபோது எல்லாத்துக்கும் மைண்டில் வந்து ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சர் பதவியிலேருந்து நிப்பாட்டுங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்குங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ ஜான் பிரிட்டோ வந்து உண்மையான ஜான் பிரிட்டோ வேறு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போது அது சம்மந்தமாக யாருமே எதுவுமே பேசுகிறதில்ல. இது வதந்தி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த ஜான் பிரிட்டோ வேறு, இந்த ஜான் பிரிட்டோ வேறுன்னு சொல்லிடுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஜான் பிரிட்டோ இருந்தாலும் தலைமறைவாக இருந்தால் அது குற்றம் தான். பார்ப்போம் அமலாக்கத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.